ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ டுடே ஒரு நியூ அப்ளிகேஷன் லான்ச் ஆயிருக்கு. இந்த அப்ளிகேஷன் நேம் பார்த்தோம் அப்படின்னா சாம்சங். ஸோ இது ஒரு டெய்லி இன்கம் அப்ளிகேஷன் தான், ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு அப்ளிகேஷனில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால நமக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் ஒன்று கிடைக்குது. ஸோ நமக்கு வந்து ஒரு 1500 இருந்து 5000 வரைக்கும் ஒரு 10 நாளுக்குள்ள நம்ம இந்த ஒரு அப்ளிகேஷன் மூலியமாக நம்ம ஏர்னிங்ஸ் பார்க்கலாம். ஸோ சில அப்ளிகேஷன்லாம் வந்து 15 நாள் வரைக்கும் ரன் ஆயிருக்கு. ஸோ அதே மாதிரி எல்லா அப்ளிகேஷன்ஸும் ரன் ஆகும். இந்த மாதிரி அப்ளிகேஷனை யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த சாம்சங் அப்ளிகேஷனோட லிங்க் வேணும் அப்படின்னா நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளோட டெலகிராம் சேனல் லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையுமே வந்து பின் பண்ணுறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் எனக்கு நீங்கள் பர்சனலாக கூட மெசேஜ் பண்ணலாம். ஸோ என்னோட பர்சனல் யூசர் நேம் அதில் கொடுத்துருப்பேன். ஸோ அதை கிளிக் பண்ணி எனக்கு பர்சனலாக கூட நீங்கள் சேட் பண்ணிக்கோங்க. எந்த டவுட்ஸ் இருந்தால் கூட கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ அதில் போனோன்னே இந்த சாம்சங் அப்ளிகேஷனோட லிங்க் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணோன்னே இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி தான் உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் வந்து இருக்கும். ஸோ இதில் டீட்டெயில்ஸ் என்னென்ன கேட்டிருக்காங்கன்ட்டு எல்லாமே ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். ஸோ கரெக்டாக பார்த்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்கள் என்டர் ஃபோன் நம்பர் கேட்டிருக்காங்க. உங்கள் ஃபோன் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ளீஸ் நியூ பாஸ்வேர்டுன்னு கேட்டிருக்காங்க. அந்த இடத்துல ஒரு பாஸ்வேர்டு ஒன்று செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து ப்ளீஸ் நியூ பாஸ்வேர்டு அகைன்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் மேலே செட் பண்ண பாஸ்வேர்டை திரும்பியுமே கீழே வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்டர் வித்ட்ராவல் பாஸ்வேர்டுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல என்ன கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு 6 நம்பர் இருக்கிற மாதிரி என்டர் பண்ணிக்கோங்க. இந்த வித்ட்ராவல் பாஸ்வேர்டு வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நீங்கள் டெய்லியுமே உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வித்ட்ராவல் பண்ண போகிறீங்க உங்கள் அமௌண்ட்டை. ஸோ அப்போது நீங்கள் இந்த வித்ட்ராவல் பாஸ்வேர்டு வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு 6 நம்பர் இருக்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து நம்பர் லெட்டர்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். அது இன்விடேஷன் கோடு. ஸோ அதை எதுவுமே பண்ணாமல் அதுக்கு கீழே வந்து ரிஜிஸ்டர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி ஒரு லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்டர் பண்ண மொபைல் நம்பரையும் நீங்கள் கிரியேட் பண்ண பாஸ்வேர்டையும் இந்த இடத்துல என்டர் பண்ணிவிட்டு கீழே வந்து லாகின் கொடுங்க. ஸோ லாகின் பண்ணோம்னா லோடிங் ஆகிட்டு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். மேலே வந்து இன்ட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ கொடுத்து வெளியே வந்துக்கோங்க. உள்ளே போனோன்னே பிளான்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதில் வந்து ஃபஸ்ட்டு 2 பிளான் மட்டும்தான் வந்து பை நவ் அப்படின்னு ஆப்ஷனில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் கீழே உள்ள பிளான் எல்லாமே வந்து கமிங் ஜூன் அப்படின்னு இருக்குது. இன்னும் வந்து லான்ச் பண்ணல. அதனால நம்ம ஃபஸ்ட்டு 2 பிளான் மட்டும்தான் நம்ம வந்து பை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 2 பிளானில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு பிளான் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பிளானும் பண்ணிக்கலாம், இல்லைனா செகண்ட் பிளானும் பண்ணிக்கலாம், இல்லை 2மே கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அது உங்கள் விருப்பம் தான். ஸோ ஃபஸ்ட்டு பிளான் பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 590 இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா டெய்லி உங்களுக்கு ரூ. 120 கிடைக்கும். ஸோ அதனால் வந்து இந்த பிளானை வந்து வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லியுமே ரூ. 120 வந்து வேலெட்டில் ஆட் ஆகும். நீங்கள் டெய்லியுமே வித்ட்ராவல் பண்ணி எடுத்துக்கலாம். உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ரூ. 120 வந்துகிட்டே இருக்கும் டெய்லியுமே. ஸோ என்கிட்ட அமௌண்ட் நிறையா இருக்குது, கொஞ்சம் அமௌண்ட்டாக நான் ப்ராஃபிட் நிறையா பார்க்கணும் அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா செகண்ட் பிளான் போட்டுக்கோங்க. ரூ. 1980 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா டெய்லி உங்களுக்கு ரூ. 521 கிடைக்கும். ஸோ இதுவுமே உங்களுக்கு டெய்லியுமே வேலெட்டில் ஆட் ஆகும். உங்களுக்கு டெய்லியுமே ஒரு ரூ. 521 வந்து நீங்கள் சம்பாதிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸை வந்து பொறுத்தளவுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பிளான் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு மினிமம் ப்ராஃபிட் தான் உங்களுக்கு கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக ப்ராஃபிட் கிடைக்கும், பட் சின்ன ப்ராஃபிட்டாக கிடைக்கும். பட் செகண்ட் பிளான் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லியுமே ஒரு ரூ. 521, ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ரூ. 500 கிடைச்சிருது ஒரு நாளைக்கு. அதனால வந்து ப்ராஃபிட் வந்து அதிகமாக தான் இருக்கும். ஸோ பட் வந்து உங்கள் விருப்பம் தான். நீங்கள் ஃபஸ்ட்டு பிளான் போடுற மாதிரி இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைனா செகண்ட் பிளான் போடுற மாதிரி இருந்தால் கூட போட்டுக்கலாம். ஓகே. ஸோ மேலே வந்து ரீசார்ஜ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த அமௌண்ட் வந்து ரீசார்ஜ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் தான் நம்ம பை பண்ண முடியும். மேலே நான் மார்க் பண்ணுற இடத்துல ரீசார்ஜ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணோன்னா இந்த இடத்துல மேலே வந்து அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ அந்த இடத்துல தான் வந்து நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு வந்து என்ட்ரு பண்ண போகிறீங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 பிளானில் எந்த பிளான் உங்களுக்கு ஓகேவோ அந்த பிளான் அமௌண்ட் வந்து அங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து 1980 அப்படின்னு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் செலக்ட் த ரீசார்ஜ் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு 3 கொடுத்துருக்காங்க. சாரி 2 கொடுத்துருக்காங்க. பே டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்னொன்று பே டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதில் நீங்கள் எது வேணாலும் கிளிக் பண்ணிக்கலாம். நான் வந்து பே டி அப்படின்னு சும்மா கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து பே 1980 சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் இருக்கா. ஸோ அதை கிளிக் பண்ணுறேன். ஸோ லோடிங் ஆகிட்டு நெக்ஸ்ட் வந்து பேமெண்ட்டோட பேஜுக்கு போகும். ஸோ இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா பிஸி பேமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து நம்ம கொஞ்சம் பிஸியாக இருக்குது, நிறைய பேர் பேமெண்ட் பண்ணுறதுலாம் பிஸின்னு காட்டும். இப்படி காட்டுச்சு அப்படின்னா நீங்கள் சும்மா வெளியே வந்துக்கலாம். வெளியே வந்துட்டு திரும்ப பே டி அப்படின்னு இருக்கா, அதில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் பே கொடுங்க. ஸோ இதுலேயுமே பிஸி பேமெண்ட்ஸ் அப்படின்னு தான் காட்டுது. ஸோ இது மாதிரி காட்டுச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து ரீசார்ஜ் பண்ணுறதுனால
வெப்சைட் வந்து கொஞ்சம் பிஸியா இருக்கும். ஸோ, அதனால வந்து நீங்க வெயிட் பண்ணி பண்ணலாம். கைஸ் எனக்கு இப்போ வந்துருச்சு. ஸோ, ஒரு 2 மினிட்ஸ் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ, அதுக்கப்புறம் வந்துருச்சு. ஸோ, உள்ள போனோனே இந்த மாரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ, இந்த இடத்துல Paytm அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா? ஸோ, அத கிளிக் பண்ணீங்கன்னா, Paytm மூலியமா நீங்க பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ, அப்படி இல்லன்னா கீழ பாருங்க யுபிஐ ஐடி குடுத்துருக்காங்க. அந்த ஐடிய யூஸ் பண்ணி நீங்க பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ, பண்ணதுக்கப்புறம் அதோட யூடிஆர் நம்பர் எடுத்து கீழ என்டர் பண்ணி சப்மிட் பண்ணுங்க. ஸோ, அப்புறம் வாலெட்ல அமௌண்ட் ஆட் ஆயிரும். அதுக்கப்புறம் ஸ்கேன் கியூஆர் கோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ, இந்த கியூஆர் கோட ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதோட யூடிஆர் நம்பர் எடுத்து கீழ என்டர் பண்ணி சப்மிட் பண்ணுங்க. வாலெட்ல அமௌண்ட் ஆட் ஆயிரும். ஸோ, வாலெட்ல அமௌண்ட் ஆட் ஆனதுக்கப்புறம் நீங்க பிளான வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ, நான் ஆல்ரெடி சொன்ன மாரி இப்போ 1990 பிளான பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா, கீழ வந்து பை நவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அத வந்து கிளிக் பண்ணி கீழ திரும்பியுமே பை நவ்னு ஆப்ஷன் குடுக்கும். ஸோ, அத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பிளான் வந்து பர்ச்சேஸ் ஆயிரும். ஸோ, இன்னைக்கு நீங்க பண்றீங்க அப்படின்னா, நாளைக்கு மார்னிங் 12 மணி அதாவது காலையில மிட்நைட் 12 மணிக்கு உங்களுக்கு வாலெட்ல அமௌண்ட் ஆட் ஆயிரும். நீங்க 12:30லிருந்து ஸோ, அதாவது மிட்நைட் 12:30லேருந்து நீங்க வித்ட்ராவல ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நீங்க மிட்நைட் 12:30லேருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு. நீங்க எப்ப வேணாலுமே நீங்க வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். நீங்க போட்ட அமௌண்ட் வித்தின் ஒரு 2 மணி நேரத்தில வந்துரும். ஓகே. ஸோ, டெய்லியுமே உங்களுக்கு ரூ. 521 உங்களுக்கு வாலெட்ல ஆட் ஆக போகுது. ஸோ, அத பேங்க் அக்கவுண்ட்க்கு எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். மேல நான் மார்க் பண்ற இடத்துல வித்ட்ரான்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா? அத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ, கிளிக் பண்ணோனே லோடிங் ஆயிட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து ஆட் பண்ண சொல்றாங்க. ஸோ, பேங்க் டீட்டெயில்ஸ ஆட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து என்டர் ரியல் நேம் கேட்டிருக்காங்க. அந்த இடத்துல உங்க பாஸ்புக்ல என்ன நேம் இருக்கோ அந்த நேம் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்டர் ஐஎஃப்எஸ்சி கோடுன்னு கேட்டிருக்காங்க. அந்த இடத்துல உங்க பேங்கோட ஐஎஃப்எஸ்சி கோட வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்டர் பேங்க் அக்கவுண்ட் நம்பர் கேட்டிருக்காங்க. அந்த இடத்துல உங்களோட பேங்கோட அக்கவுண்ட் நம்பர் வந்து கரெக்ட்டா என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ, நெறைய பேர் பண்ற மிஸ்டேக் என்னன்னா, இதுல வந்து மிஸ்டேக் பண்ணிடுறீங்க. ஸோ, அப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்க வித்ட்ராவல் வந்து ஃபெயில்ட் ஆயிரும். ஸோ, அதனால ஃபர்ஸ்ட் டைமே என்டர் பண்ணும்போது பார்த்து கேர்ஃபுல்லா வந்து என்டர் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு கீழ கன்ஃபர்ம் குடுத்தீங்கன்னா, உங்க பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து ஆட் ஆயிரும். ஸோ, ஆட் ஆனதுக்கப்புறம் நீங்க வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். மேல வந்து என்டர் அமௌண்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா? ஸோ, அத கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல வந்து நீங்க என்ன அமௌண்ட் வித்ட்ராவல் பண்ண போறீங்களோ, அத வந்து என்டர் பண்ணிக்கலாம். நீங்க டெய்லியுமே உங்களுக்கு ரூ. 521 உங்களுக்கு வரும். நீங்க செகண்ட் பிளான் போட்டீங்க அப்படின்னா. ஸோ, அந்த அமௌண்ட் வந்து மேல என்டர் பண்ணிக்கோங்க. கீழ வந்து என்டர் வித்ட்ராவல் பாஸ்வேர்டுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ, நான் ஸ்டார்ட்டிங்ல ரிஜிஸ்டர் பண்ணும்போது ஒரு 6 நம்பர்ல ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ண சொல்லியிருப்பேன். அந்த 6 நம்பர இந்த இடத்துல வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு கீழ வந்து வித்ட்ரான்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா? ஸோ, அத கிளிக் பண்ணீங்கன்னா, ஒரு 2 மணி நேரத்திலேயே உங்க பேங்க் அக்கவுண்ட்க்கு அமௌண்ட் வந்து கிரெடிட் பண்ணிருவாங்க. ஓகே. ஸோ, இந்த அப்ளிகேஷன் நம்ம டாப் டூ பாட்டம் எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ, எப்படி ரீசார்ஜ் பண்றதுன்னு சொல்லிட்டேன். எப்படி பேங்க் அக்கவுண்ட் ஆட் பண்ணி எப்படி வித்ட்ராவல் பண்றதுன்னு சொல்லிட்டேன். இதே ப்ராசஸ்ல டெய்லியுமே வித்ட்ராவல் பண்ணிக்கோங்க. ஸோ, 2 பிளான் இருக்கு. 2 பிளான்ல உங்களுக்கு எந்த பிளான் கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த பிளான வந்து பண்ணிக்கோங்க. ஸோ, வேற எதுவும் இல்ல காய்ஸ். இதுல வந்து கஸ்டமர் சர்வீஸ் எல்லாமே அவைலபிளா இருக்காங்க. மேல பாருங்க சர்வீஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ, அத கிளிக் பண்ணீங்கன்னா டெலகிராம்க்கு போகும். ஸோ, அவங்கள்ட்ட நீங்க என்ன டவுட்ஸா இருந்தாலுமே நீங்க கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ, அதே மாரி நம்மளோட டெலகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். அதே மாரி கமெண்ட்லயுமே குடுத்துருக்கேன். ஸோ, அத கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கு எனக்கு பெர்சனலா மெசேஜ் பண்ணி கூட எல்லா டவுட்ஸுமே கேட்கலாம். ஸோ, எனி டைம் நான் அவைலபிளா இருப்பேன். ஓகேங்களா? ஸோ, இந்த மாரி அப்ளிகேஷன்ஸ யூஸ் பண்ணிக்கோங்க. மிஸ் பண்ணிறாதீங்க. மறக்காம நம்ம யூடியூப் சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லியுமே ஒவ்வொரு புது அப்ளிகேஷன்ஸோட வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ, கீப் சப்போர்ட், கீப் ஏர்னிங். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க் யூ.